பிரவீன், அதாவது திருச்சி மாநகராட்சியில் தற்போது பார்த்தீங்கன்னா 65 வார்டுகள் உள்ளது. திருச்சி மாநகரின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மாநகரை சுற்றியுள்ள வளர்ச்சி அடைந்த பகுதிகளை இணைத்து 100 வார்டுகள் கொண்டதாக திருச்சி மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்படும் என்று கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டசபை நகராட்சி நிர்வாகத்துறை சார்பிலும் மானிய கோரிக்கையில் அமைச்சர் நேரு அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி விரிவாக்க பணிகளுக்காக அருகில் உள்ள ஊராட்சிகளை இணைக்கவும் வார்டுகளை சீரமைக்கும் பணிகளையும் மாநகராட்சி மாவட்ட நிர்வாகங்கள் பணிகளை தீவிரமாக தொடங்கின. குறிப்பாக இந்த திருச்சி மாநகராட்சி விரிவாக்கம் செய்யும் வகையில் அந்தநல்லூர் ஒன்றியம், மல்லிபத்து, மருதாண்டக்குறிச்சி, கம்பரசம்பேட்டை, முத்தரசநல்லூர், மணிகண்டம் ஒன்றியம், நாகமங்கலம், புங்கனூர், லால்குடி ஒன்றியம், தாளக்குடி உள்ளிட்ட 25 ஊராட்சிகள் இணைக்கப்பட்டு 100 வார்டுகளாக திருச்சி மாநகராட்சி உருவாக்கப்பட உள்ளது என அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். இதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு உள்ளனர். அப்போது மாநகராட்சியுடன் புதிதாக இணைக்கப்பட உள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்களை அழைத்து கருத்து கேட்பு கூட்டமானது நடத்தப்பட்டது. ஆனால் பல்வேறு கிராம மக்கள் மாநகராட்சியுடன் தங்களது கிராமத்தை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் தொடர்ந்து பொதுமக்களிடையே இந்த எதிர்ப்பு அலையானது தீவிரமானதால் திட்டம் சில மாதங்களாக கைவிடப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக திருச்சி மாநகராட்சியை விரிவுபடுத்துவதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் திருச்சி மாவட்டம் அதவத்தூர் மற்றும் மணிகண்டம் பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட தங்களது பகுதியை மாநகராட்சியுடன் இணைப்பதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் எங்களது கிராம பகுதியை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என கோஷங்களை எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்திற்கிடையே ஒரு பெண் மயக்கமடைந்தால் சிறிது நேரமானது பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பரபரப்பில் இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டுள்ளது. பிரவீன், தகவலுக்கு நன்றி பிரபாகரன். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதவத்தூர் ஊராட்சியை மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என்று அந்த பகுதி மக்கள் போராட்டம் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம். இந்த